ஹலோ கைஸ், நான் உங்க பிஜே. நம்ம இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பண்ண போறோம்னா, சென்னையில இருக்கிற ஒரு ஹிடன் பிளேஸ் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். வாங்க அந்த பிளேஸ் எப்படி இருக்கு, என்னென்னலாம் இருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசா பாத்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நீங்க பண்ற சப்போர்ட் தான் எனக்கு இன்னும் நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்றதுக்கு ஒரு மோட்டிவேஷனலா இருக்கும். வாங்க இப்போ போலாம். சிட்டிக்குள்ள எங்கடா ஹிடன் பிளேசஸ் இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே தான் நம்ம நங்கநல்லூர்ல இருக்கு. இது ஒரு ஹிடன் லேக். அந்த லேக்கை பார்க்கறதுக்காக தான் நாம இப்போ சைதாப்பேட்லேருந்து 18C பஸ் ஏறி போயிட்டு இருக்கோம். அப்படியே ஒரு ½ அன் ஹவர் டிராவல் பண்ணி நங்கநல்லூரில் இருக்கிற ஏழுவூர் அம்மன் டெம்பிள் கிட்ட வந்து இறங்கிட்டோம். இந்த பஸ் ஸ்டாப்பில் இறங்கிட்டு இந்த டெம்பிள் பக்கத்துலேயே ஒரு சந்து இருக்குல்ல, அந்த சந்துக்குள்ளே ஒரு 10 மினிட்ஸ் நம்ம வாக் பண்ணி போனோம். இந்த ஸ்ட்ரீட்டோட நேம் என்னன்னா ஏழுவூர் அம்மன் கோவில் ஸ்ட்ரீட். நம்ம இப்போ அந்த லொக்கேஷனுக்கு கூகுள் மேப்பில் பார்த்துட்டு தான் போயிட்டு இருக்கோம். மேப் படி பார்த்தா மேப் இப்போ என்ன சொல்லுது அப்படின்னா, அப்படியே ஸ்ட்ரைட்டாக போயிட்டு ஒரு லெஃப்ட் கட் பண்ணி திரும்பவும் ரைட்டு கட் பண்ணோன்னா 5 மினிட்ஸில் நம்ம போக வேண்டிய லொக்கேஷனுக்கு ரீச் ஆகிடுவோம் அப்படின்னு சொல்லுது. நம்மளும் அப்படியே மேப் சொன்ன மாதிரியே போயிடலாம். இந்த பிளேஸில் இப்படி ஒரு லேக் இருக்கிறது எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னா, என் தம்பி தான் சொன்னான். அவன் அப்படி சொன்னதும் நானும் கூகுள் மேப்பில் சர்ச் பண்ணி லொக்கேஷனை பார்த்துக்கிட்டு அப்படியே மேப்பு படியே வந்துட்டோம். வந்ததும் அப்படியே உள்ளே போகாமல் அக்கம் பக்கத்தில் கேட்டுக்கலாம் அப்படின்னு சில பேர்கிட்ட கேட்டுட்டு அதுக்கப்புறம் உள்ளே போயிட்டுருக்கோம். அப்படியே இங்கே வந்ததும் என்னடா இங்கே பார்த்தா ஒரே குப்பையாக இருக்குது, கரெக்டாக தான் போயிட்டுருக்கோமா அப்படின்னு டவுட் வந்தது. சரி உள்ளே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அப்படியே உள்ளே வந்துட்டுருக்கேன். எவ்வளோ குப்பை இருக்குது பாருங்கள். அப்படியே ஃபுல்லாக நம்மளை சுற்றி குப்பை தான் இருக்குது. எம்டியாக இருக்கிறதுனால எல்லாருமே குப்பை எடுத்துன்னு வந்து இங்கே தான் போடுவாங்கன்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த பிளேஸில் நம்மளை தவிர வேறு யாருமே இல்லை. ரொம்ப சைலண்ட்டாக இருக்குது. ஒரு ஈக்காக்கா கூட இல்லை. அப்படியே தூரத்தில் பார்த்தோன்னா சில பில்டிங்ஸ் எல்லாம் தெரியுது. ஆனால் அங்கே இருக்கிறவங்களுக்கு நம்ம தெரியுமா அப்படின்னு தெரியல. இந்த மாதிரி பிளேசஸ்க்கெல்லாம் நம்ம தனியாக வர்றது கொஞ்சம் ரிஸ்க்கு தான். ஏன்னா கொஞ்சம் அன்சேஃப்டியாக இருக்குது. இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் இந்த பிளேஸ் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃபேமிலி கூட வாங்க, இல்லைனா ஃப்ரெண்ட்ஸு கூட வாங்க. அப்போ தான் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ண முடியும், சேஃப்டியாகவும் இருக்க முடியும். இந்த ரோடு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அப்படியே ஒரே மண் ரோடாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஃபுல்லாக பாறைகளாக இருக்குது. நம்ம 2 வீலரில் வந்தோன்னா ஈஸியாக வந்துடலாம். 4 வீலரில் வந்தோன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நம்ம ஃப்ரண்ட்டில் அப்படியே நடந்து போக போக அப்படியே ஒரு மலை ஏறுற மாதிரி அப்படியே ஏறிக்கிட்டே போகுது. சரி, இப்போ நம்ம அப்படியே ஃப்ரண்ட்டில் போகிறதுக்கு முன்னாடி லெஃப்டில் திரும்பி பார்க்கலாம் அப்படின்னு திரும்பி அப்படியே முன்னாடி வந்து பார்த்தா நம்ம வந்த லொக்கேஷனுக்கு ரீச் ஆகிட்டோம். எப்பா வேற லெவலில் இருக்குது இந்த பிளேஸு. சுற்றி மலைகள், மலைக்கு நடுவில் ஒரு லேக்கு. ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த பிளேஸு. அப்படியே கீழே போய் பார்க்கலான்னு பார்த்தா இந்த பக்கம் கீழே போகிறதுக்கான வழியே இல்லை. அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்தோன்னா ஆப்போசிட்டில் இருக்குது கீழே வர்றதுக்கான வே. நம்ம இப்போ அந்த பக்கம் போகலான்னு பார்த்தா அந்த பக்கத்துக்கு எப்படி போகிறதுன்னு தெரில. ஃபுல்லாக சுற்றி மலையாக இருக்குது. அப்படியே நம்ம கீழே போனாலும் இந்த தண்ணியில் நீந்த முடியாது. ஏன்னா தண்ணியோட கலரே நல்லா இல்லை. அது மட்டும் இல்லாமல் இந்த லேக் எவ்வளோ டெப்த்தாக இருக்கும்னு தெரியல. நீங்கள் இந்த லேக்கை பார்க்குறதுக்காக எப்போ வந்தாலும் உள்ளெல்லாம் இறங்கி பார்க்காதீங்க. அது அவ்வளோ சேஃப்டி இல்லை. அப்படியே வெளியே நின்றுட்டு இந்த வியூவை பார்த்துக்கிட்டு நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். நானும் இப்போ அப்படி தான் இந்த வியூவை பார்த்துக்கிட்டு நல்லா என்ஜாய் பண்ணிகிட்ருக்கேன். செம்மையாக இருக்குது இந்த வியூ. சரி, இங்கே பார்த்துட்டோம். அப்படியே உள்ளே போய் பார்க்கலாம் வேறு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி அப்படியே ஃப்ரண்ட்டில் நடந்து போயிட்டுருக்கோம். நம்மளுக்கு முன்னாடி யாருன்னு தெரியல ஒரு ப்ரோ போயிட்டுருக்காரு. நம்ம பேசுகிறது அவருக்கு புரியல, அவர் பேசுகிறது நமக்கு புரியல. ஏன்னா அவர் ஹிந்தியில் பேசுகிறாரு. சரி அப்படியே போவோம் அப்படின்னு சொல்லி போயிட்டுருக்கேன். இங்கே அப்படியே ரைட் ஹேண்ட் சைடு பார்த்தோன்னா ஏதோ கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. என்ன ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னு தெரியல. லெஃப்ட் ஹேண்ட் சைடு பார்த்தோன்னா ஒரு 2-3 வீடு இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் 2-3 நாய் கூட இருக்குது. அதோட வம்புக்கு போகலன்னா அதுவும் நம்ம வம்புக்கு வராது. நம்ம அப்படியே சைலண்ட்டாக போயிடலாம் அப்படின்னு சொல்லி போயிட்டுருக்கேன். இந்த பக்கம் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறதுனால அப்படியே குட்டியாக ஒரு வே இருக்குது, ஒருத்தர் மட்டும் போகிற மாதிரி. அதில் தான் இப்போ நம்ம அப்படியே நடந்து போய்கிட்டே இருக்கோம். லெஃப்ட் ஹேண்ட் சைடு பார்த்தோன்னா அப்படியே ஒரே மரங்களாக தெரியுது. மரங்களை தவிர வேறு எதுவுமே தெரியல. இப்படியே இந்த ஒத்தையடி பாதையில் எவ்வளோ தூரம் போகணும் அப்படின்னு தெரியல. ஆனால் ரொம்ப ஜாலியாக இருக்குது இந்த மாதிரி நடக்கிறது. ஆனால் அப்படியே பார்த்து பார்த்து நடக்கணும் போல். ஏன்னா ரைட் ஹேண்ட் சைடில் கம்பியெல்லாம் ரொம்ப ஷார்ப்பாக இருக்குது. ஸ்லிப் ஆச்சுன்னா கம்பியில் குத்திப்போம். அப்படியே அந்த பாதையை தாண்டி இப்போ நம்ம காட்டுக்குள்ளே வந்துட்டோம். காட்டை பார்க்கறதுக்கே ரொம்ப பயங்கரமா இருக்கே. ஆமா, என்ன நம்ம மட்டும் போயிட்டு இருக்கோம்? நம்மளுக்கு முன்னாடி ஒருத்தர் போயிட்டு இருந்தாரு. அவர் எங்கன்னு பார்ப்போம் இருங்க. அது அங்க பாருங்க போயிட்டே இருக்காரு. ஆனா ஒண்ணு, அவர் எங்க போறாருன்னு தெரியல. அப்படியே போய்கிட்டே இருக்காரு. நம்மளும் எங்க போயிட்டு இருக்கோம்னு தெரியல. நம்மளும் அப்படியே போய்கிட்டே இருக்கோம். எனக்கு தெரிஞ்சு அந்த லேக்கோட இன்னொரு பக்கத்துக்கு தான் நம்ம போறோம்னு நினைக்கிறேன். இது அப்படியே பார்க்கும்போது ஒரு சிட்டிக்குள்ள இருக்கிற மாதிரியே எனக்கு தெரியல. ஒரு வில்லேஜுக்குள்ள வந்த மாதிரி தான் இருக்கு. இதை பாருங்க, இங்க ஃபுல்லா கம்ப்ளீட்டா ஒரு வில்லேஜ் மாதிரி தான் ஃபீல் ஆகுது. ஏன்னா ஃபுல்லா சுத்தி காடா இருக்கு. காட்டுக்குள்ள ஒரு பாதை போயிட்டு இருக்கு. அந்த பாதையில நம்ம போயிட்டு இருக்கோம்.
இப்போ நம்ம அப்படியே அந்த லேக்கு பின்னாடி தான் போகிறோமா இல்லை வேற எங்கேயாவது போகிறோமான்னு தெரியல. அப்படியே நடந்து போய்கிட்டே இருக்கோம். நம்மளுக்கு முன்னாடி ஒரு ஜீவன் போயிட்டு இருந்தாரு. அவர் எங்கன்னு ஆளையே காணோம். நம்ம இப்போ போகிற வழியில் ஒரே வே தான் இருக்கும். ஆனால் அவர் எந்த பக்கம் போனாருன்னே தெரியல. ஆளையே காணோம். நானும் ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டேன். நல்லா தானே போயிட்டு இருந்தாரு. திடீர்னு பார்த்தா ஆளையே காணோம். நம்மளை மட்டும் தனியாக விட்டுட்டு போயிட்டாரு. சரி ஓகே, நம்மளுக்கு நாம தான் தொன்னை அப்படின்னு நினச்சிக்கிட்டு நானும் போயிட்டு இருக்கேன். த்ரில்லிங்காக இருக்குது இந்த மாதிரி போகிறது. நானும் முன்னாடி அப்படி என்னதான் இருக்குது அப்படின்னு பார்க்கலான்னு போய்கிட்டே இருக்கேன். அப்படியே ஒரு சின்ன சந்துக்குள்ளே போய்கிட்டே இருக்கு. நம்மளும் அப்படியே அதை பார்த்துக்கிட்டு நடந்துக்கிட்டே போயிட்டே இருக்கோம். இங்கே போனோன்னா ஒரு வியூ பாயிண்ட் கிடைக்கும். அந்த வியூ பாயிண்ட் பார்க்குறதுக்காக தான் நம்ம இப்போ போய்கிட்டே இருக்கோம். ஆனால் ரொம்ப ரிஸ்க்கு. அப்படியே சைலண்ட்டாக இருக்குது. காட்டு பாதமாக இருக்குது. யாருமே இல்லை இங்கே, நம்ம மட்டும்தான் இருக்கோம். அதனால் நம்ம இங்கே வந்தோன்னா ஃபேமிலி கூட தான் வரணும். தனியாலாம் வரக்கூடாது. ஏன்னா கொஞ்சம் ரிஸ்க்கு. அப்படியே நடந்து போய்கிட்டே இருக்கோம். இந்த வேவும் அப்படியே போய்கிட்டே இருக்குது. அப்படியே நம்ம நடந்துக்கிட்டே இங்கே வந்து ரீச் ஆகிட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா கீழே பார்த்தா நிறைய கால் தடங்கள்லாம் இருக்குது. சரி, அப்படி இந்த பிளேஸில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தா நம்ம நினச்ச மாதிரியே லேக்கோட இன்னொரு பக்கத்து தான் நம்ம இப்போ வந்திருக்கோம். எப்பா வேறு லெவலில் இருக்கான இந்த வியூ. இந்த வியூ பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. ஆனால் நிற்கிறதுக்கு கொஞ்சம் அன்சேஃப்டியாக இருக்குது. ஏன்னா கொஞ்சம் ஸ்லிப் ஆனால் கூட அவ்வளோதான் கீழே விழுந்துருவோம். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட இந்த பிளேஸுக்கு வந்தோன்னா நல்லா என்ஜாய் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா தண்ணி, ஃபுட்டு அப்படின்னு தேவையான பொருட்கள் எல்லாமே எடுத்துகிட்டு வந்துருங்க. ஏன்னா இங்கே ஒரு சின்ன கடை கூட இல்லை. அண்ட் இந்த லேக் பார்க்கும்போது ரொம்ப சேஃப்டியாகவும் இருங்க. மொத்தத்தில் இந்த லேக் ரொம்ப த்ரில்லாகவும் ரொம்ப சூப்பராகவும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த பிளேஸுக்கு வந்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நானும் ஃபைனலி எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு ரிட்டர்ன் வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி பஸ் ஸ்டாப்புக்கு வந்துட்டேன். இந்த வீடியோ பார்த்து நீங்கள் நல்லா என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் நம்ம பேசலாம். பாய்.